வணக்கம். இப்போ எங்க குரு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இப்போ இந்த தசாபுத்தின்றத நம்ம பேசுறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்த்துருக்கோம். அந்த தசாபுத்தியில தசா எப்படி வருது அப்படின்றத பார்க்குறப்போ, தசை குழந்தை பிறக்கும் போது குழந்தைய நட்சத்திரம், அதாவது சந்திரன் என்ற ராசி, சந்திரன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரு, அவரோட காலம்தான் ஜாதகத்தின் முதல் தசையா கருதப்படுகிறது. அது முதல் அதுல தசாநாதன் என்று குறிப்பிடுவது. அந்த தசாநாதன்ல பாத்தீங்கன்னா கேது தசை 7 வருஷமோ, சுக்கிர தசை 20 வருஷமோ, சூரிய தசை 6 வருஷமோ, இது மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுட்காலம் 120 கணக்கிடப்பட்டு தசைகளை பிரிச்சுக்கிறாங்க. அந்த தசைகளை பிரிக்கிறப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகருக்கு பார்க்கும்போது எந்த தசை நடக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ வரப்போகும் தசைகளை அறிந்த பின்னர் தான் நம்ம பலன்களை கூற இயலும். ஜோதிடத்துல தசை முக்கியமா இருப்பதனால ஒவ்வொரு தசையிலும் 9 கிரகங்கள் அந்த தசையின் காலத்தை பிரித்து கொண்டுதான் ஆட்சி செய்கிறது. அப்படியே ஆட்சி செய்யும் காலத்தை தான் புத்தி காலம் என்று கூறுகிறோம். ஒரு கிரகம் தசை நடத்தினால் அவருக்கு தசாநாதன் என்கிறோம். புத்தியின் ஆட்சி கிரகத்தை புத்திநாதன் என்கிறோம். புத்திநாதன் ஆட்சி, அதாவது புத்திநாதன் தசாநாதனின் கட்டுப்பாட்டிற்குள் புத்தி காலத்தை நடத்துகிறார். இதுல தசாநாதன் அதிக சக்தி வாய்ந்தவராக தான் கருதப்படுகிறார். அப்போ தசாநாதன் கட்டுப்பாட்டிற்குள் எப்படி புத்திநாதன் வேலை செய்கிறாரோ அதுபோல ஒவ்வொரு புத்திநாதனும் கட்டுப்பாட்டிற்குள் 9 கிரகங்கள் ஆளுமை செய்கிறது. இதற்கு பெயர் அந்தரம் என்று கூறுவார்கள். அந்த தசாநாதனின் கட்டுப்பாட்டிற்குள் புத்திநாதனும், புத்திநாதனின் கட்டுப்பாட்டிற்குள் தசாநாதனும், அந்த புத்திநாதன் கட்டுப்பாட்டில் அந்தரநாதனும் வேலை செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இதுல நம்ம பலன்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா தசாபுத்திகளின் பலன்களை வைத்துதான் நாம் வாழ்நாளில் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று அறிய முடியும். பொதுவாக ஒரு தசை நல்ல பலன்களை ஜாதகருக்கு நன்கு தர வேண்டும் என்றால் அந்த தசாநாதன் நல்ல அமைப்பை பெற்றிருந்தாலும் லக்னாதிபதிக்கு தசாநாதன் நட்பாக இருந்தால்தான் அதிக நன்மையை பெற முடியும். அதனுடன் இந்த கிரகத்தின் காரகத்துவம் சேர்ந்தே கிடைக்கும். அப்போ இதுல இருந்து நாம சிறப்பான பலன்கள் எப்படி கிடைக்கும்னா தசாநாதன் லக்னாதிபதிக்கு நண்பனாக இருக்க வேண்டும். அடுத்தது நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி யோகாதிபதி அந்தஸ்து பெற்று இருக்க வேண்டும். அப்புறம் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இடங்களுக்கு அதிபதியாகி திரிகோணாதிபதி அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது இதுல கிரகங்கள் சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது, நல்லவர்களுடன் சேர்ந்தே இருப்பது, அடுத்தது நல்ல கிரகங்களின் பார்வையில் இருப்பது, இது போன்ற அமைப்புகள் ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இந்த கிரகங்களின் ஸ்தான பலன்களையும் அந்தந்த காரகத்துவ பலன்களையும் கொடுக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா சனி பகவான் மேஷ லக்னத்தில் பாதகாதிபதியும் அவரு, பாதகஸ்தானமான 11ஆம் இடத்தில் அதிபதியும் அவரு, லாபாதிபதியும் அவரு என்பதால் லாபங்களையும் தருவார். சாப்பாடு உண்டாவதற்கான ஒரு தொழிலையும்
அமைந்து கொடுப்பார். ஒரு கிரகம் தீயவராக இருந்தாலும் அதுல அந்த கிரகத்துல தீயவராக இருந்தா கூட அவர் அந்த நல்ல இடத்தில் அமர்ந்ததுனால நல்லவர் பார்வைகள் பட்டாலோ அவர்கள் இது போன்ற சில நன்மைகளை செய்வார்கள். இதுல நம்ம கிரகங்கள் மாறும்போது அசுப கிரகங்கள் மாறும்போது என்ன ஆகும்னா தீய பலன்களை தசைகளை பார்க்கணும்னா தசாநாதன் லக்னாதிபதிக்கு பகைவனாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து பெறுவதாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து பெறுவது அடுத்தது 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்து துர்ஸ்தான அமைப்புகளை பெற்றிருந்தாலும் அடுத்தது தசாநாதன் நீச்சம் பகை அந்தஸ்து அடைந்திருப்பது சூரியனுடன் சேர்ந்து தசாநாதன் மூடம் என்கின்ற அஷ்டாங்க தோஷமும் அடைந்திருப்பது தசாநாதன் வக்ரம் பெற்றிருப்பது தீயர்களுடன் சேர்ந்தே இருப்பது பார்வை பெற்று தீயர்களுடைய பார்வையும் பெற்றிருப்பதனால தனது ஸ்தான பலன்களுடைய தீமைகளையே இதற்கு காரகத்துக்குரிய தீய பலன்களை தான் கொடுக்கும். அதனால இதுக்கு காரணம் அதுக்கு உதாரணம்னா அதே மேஷ லக்னத்தில் சனி பகவான் தீயவராகியும் தீய ஸ்தானங்களில் உட்கார்ந்து தீயருடன் சேர்க்கை பார்வை பெற்று சனி தசை நடந்தாலும் ஸ்தான பலன்களான லாப நஷ்டத்தில் பலன்களில் நஷ்டத்தைதான் கொடுக்கும். ஜீவனத்தில் முடக்கம் ஏற்பட்டு வருமானம் பாதிப்பதும் சனியின் காரகமான ருணரோக சத்ரு என்கிற கடன்கள் வியாதிகள் கண்டங்கள் எதிரிகள் வழக்குகள் வம்பு தும்புகள் இது போன்ற அமைப்புகள் பெற்றிருக்கிறதுனாலதான் எல்லாருக்குமே இந்த தசாபுத்திகள் அப்படின்றத கணித்து சொல்றது சுபகிரகங்களாலதான் நமக்கு நல்ல பலன்களை கிடைக்கப்பெறும் என்பதை உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் கருத்தை பதிவு செய்த வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அசோகன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரி சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிஷ பண்டிட் என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.